Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம திரக்கை மீனை வச்சு ஒரு வித்தியாசமான சைட் டிஷ் பண்ண போறோம். அந்த சைட் டிஷ்ஷை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சின்ன ஜீரகம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 கிலோ திரக்கை மீன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், தேவையான அளவு எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மீன் மசாலா பொடி, தேவையான அளவு உப்பு, 2 காஞ்ச மிளகாய், 2 பழுத்த தக்காளி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்யும் முறையை பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த மீனை மண் சட்டியில் தான் செய்கிறேன். ஸோ அதில் நான் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே சின்ன ஜீரகம், காஞ்ச மிளகாயை 2 கிள்ளி சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை, இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மசாலா பொடியையும் அது கூடவே உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா நல்லா குக் ஆகிறதுக்கு நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா நல்லா குக் ஆகி வரட்டும். அதோட நிறம் மாறி இருக்கும். பார்த்திங்களா, அதோட மசாலாவோட நிறம் மாறிடுச்சு. இந்த மாதிரினா மசாலா நல்லா எண்ணெயில் வதங்கிட்டு இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற மீனை சேர்த்துக்கலாம். இது ஒரு சைட் டிஷ்னால தண்ணி ரொம்ப சேர்த்துக்க வேண்டாம். இப்போ இந்த மசாலையை மீனோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீன் உடையாமல் இருக்கிறதுக்கு நம்ம பொறுமையாகவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பெப்பர் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதையும் இந்த மீன் மசாலையோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கவனிச்சிங்கன்னா நான் இந்த மீனில் புளி தண்ணி எதுவும் சேர்க்கல, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இதை நான் ரொம்ப வித்தியாசமாகவே செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த மீனை 7 நிமிஷத்துக்கு வேக விடலாம். 7 நிமிஷம் மீன் நல்லா வெந்து வந்துட்டு அவ்வளவுதான். கடைசியாக நம்ம கொத்தமல்லியை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், சூப்பரான சைட் டிஷ் தயாராகிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த சைட் டிஷ் தயாராகிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை ரொம்ப சுலபமாகவே செஞ்சுருக்கோம். எப்போதும் போல் மீனை பண்ணாமல் இதை நம்ம கொஞ்சம் வித்தியாசமாகவே பண்ணியிருக்கோம். இதை ரசம், தயிர் சாதம், சாம்பார், சப்பாத்தி கூடலாம் நம்ம வச்சு சாப்பிட்லாம். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்போதும் போல் மீன் குழம்பு வைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல்
என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.